இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அது வேற ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு ப்ராடக்டை ஆர்டர் பண்ணி போட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. அது என்ன வச்சு வேற டெஸ்ட் பண்ணுவாங்க. கேட்டா உனக்கு தான் வாங்கினேன்டா, உனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, அப்படி இப்படிம்பாங்க. சரி இது என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தா என்னென்னமோ சுத்துது முள்ளு மாதிரி. லைட் தெரியுது, லைட்டாக சவுண்டு கேட்குது. பார்த்தா டெரரா இருந்தது. தூக்கி மண்டையில வச்சுட்டாங்க. நாங்கள் ஓடலான்னு பார்த்தா போட்டா அமுக்குறாங்க. விட்டுவோமா நம்ம எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி துள்ளி குதிச்சு ஓடிட்டேன். அப்பையும் என்ன விடலை. பின்னாடியே வந்தாங்க. வீடியோவை எடுத்துக்கிட்டு ஒரு கையில் அதையும் வச்சுக்கிட்டு தலையில் எப்படியாவது வைக்கலான்னு. இது எனக்கு ரிலாக்ஸிங்காகவே இல்லைடா, எனக்கு பயமாக இருக்குடா, என்னை விட்டுங்கடா அப்படின்னு கட்டில் கரையில் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ நேரம் வேணால் இருக்க முடியும், நம்மளுக்கும் பசிக்கும்ல. வெளியே வந்தேன். சரி ரூமில் இருந்தா வரமாட்டாங்க அப்படின்னு நம்பி பெட்டில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேணாண்டா என்னை தனியாக விடுங்கடா, போட்டு என்ன உயிர் எடுக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் வாசலுக்கு போவோம், யாராவது நம்மளை காப்பாற்ற வருவாங்க, இவங்கள்ட்ட இருந்து எப்படியாவது காப்பாற்றி விடுங்க அப்படிங்கிற மாதிரி நானும் வாசல்கிட்ட போய் நின்னேன். அப்புறம் எங்கள் டாடி மம்மிக்கும் பாவமாயிடுச்சு போல. சரி இவனை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண வேணாம், பாவமாக இருக்கான், முடிஞ்ச வேற பாவமாக வச்சுக்க வேணாம், பாவமாக இருக்கிறான், அதனால இவனை விட்டுருவோம், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் காட்டுறாங்க. திருச்சி ஓடிட்டே அதை பார்த்தாலே பயமாக இருக்கு, தூக்கிட்டு போங்க அப்படின்ட்டேன். இவங்களுக்கெல்லாம் ஒரு பூரணை போட்டாங்க சரிப்பட்டு வரும். இன்னொரு தடவை தூக்கிட்டு வந்து என்கிட்ட காமிச்சிங்க கன்ஃபார்ம் பூரமா அப்படிங்கிற வரி நானும் இவங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அங்கிட்டு போய்கிட்டு போனால் பார்த்தா இது அப்படியே நடந்து வருது. என்னடா இதுன்னு தெரியல. இது என் தலைக்கு வாங்கினாங்க, கடைசியில் அவங்க தலைங்களுக்கு தான் யூஸ் ஆகுது. நான் இதை பக்கத்துலேயே விடலை, தூரத்துலேருந்து பார்க்கறதோட சரின்னு அப்படியே விட்டுட்டேன். இவனையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், பாவமாக இருக்கானேன்னு அவங்களும் விட்டுட்டாங்க.